தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்எல்ஏவின் பதவி பறிபோகின்றது. திமுக எம்எல்ஏவின் பதவி பறிபோகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டவர் அனிதா ராதாகிருஷ்ணன், திமுக முன்னாள் அமைச்சர். இவர் அதிமுகவில் தனது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். மதுரையில் அனிதா மெட்டல்ஸ் என்ற பெயரில் சில்வர் பாத்திர கடை நடத்தினார். அவர் கடையில் அமர்ந்திருக்கும் பொழுது மேலமாசி வீதி பகுதியில் நடைபெறுகிற அதிமுக பொதுக்கூட்டங்களில் நடைபெறுகின்ற பேச்சை கேட்டு, தலைவர்களுடைய பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்தவர். முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் பேசும் மேடை பேச்சுக்களை கேட்டு அரசியலுக்கு வந்தவர். அதிமுகவில் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். பின்பு திமுகவுக்கு வந்தார். ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். தற்பொழுது திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கலின் போது தனது வேட்புமனுவில் கல்வி தகுதியை தவறாக குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அவரது கல்வி தகுதி தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது உண்மையானால் அவரது பதவி பறிக்கப்படும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் தனது கல்வி தகுதியை தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது உறுதியானால் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பதவி பறிக்கப்படும். எதற்காக வேட்புமனு தாக்கலின் பொழுது தவறான தகவல்களை, அதுவும் குறிப்பாக கல்வி தகுதிகளை தவறாக வேட்பாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பது தெரியவில்லை. தற்பொழுது தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் நிறைய பேர் நாங்க படிச்சிருக்கோம், அது படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கோம் சொல்லி வேட்புமனு தாக்கல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது படிக்காட்டினா கூட தேர்தலில் நிக்கலாம், தப்பே கிடையாது. படிச்சவங்க தான் தேர்தலில் நிக்கணும் சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லல, அரசியலமைப்பு சாசனம் சொல்லல. கை நாட்டு கூட தேர்தலில் நிக்கலாம். அதே இது டாக்டர் பட்டம் படிச்சவனும் தேர்தலில் நிக்கலாம். பொருளாதார மேதைகள், அரசு யார் வேணாலும் நிக்கலாம். விஞ்ஞானிகள் கூட நிக்கலாம். கை நாட்டு கூட தேர்தலில் நிக்கலாம், தப்பே கிடையாது. வேட்புமனு தாக்கலின் பொழுது நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை உண்மையை சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு ஏன் கல்வி தகுதியை மாத்தி சொல்றீங்க? அதுல என்ன பெருமை இருக்குது? ஏன் நம்மளை தப்பா நினைச்சிருக்காங்க? கல்வி தகுதியை கம்மியா சொன்னா நம்மளை தப்பா நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்களா? அது ஒரு ஆவணம், அவ்வளவுதான். அதை ஃபைல் பண்றீங்க. உண்மையான கல்வி தகுதி ஏதோ அதை சொல்லிட்டு போங்க. அதை விட்டு வேட்புமனு தாக்கல்ல எதுக்கு தவறான கல்வி தகுதியை சொல்லி வீண் பெருமை தேடிக்கிறீங்க? கடைசியில் ஜெயிச்ச பிறகு தேர்தல் கோர்ட்டு கேஸ் அலையிறீங்க, பதவி பறி போகும். எதுக்கு? தேவையா? என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வேட்புமனு தாக்கல்ல சொல்லுங்க. அதுதான் சரியான முறை. அதை விட்டு பொய்யான கல்வி தொகுதியை எதுக்கு போய் சொல்றீங்க?